ஃப்ரெண்ட்ஸ், 14 நாட்களாக தொடர்ந்து சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல், அமெரிக்கா. ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு நியூஸில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் மூடப்படும், அதனால் உலகத்தில் கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிக்கும், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஃபியூயல் பிரைஸ் அதிகமாகும்னு சொன்னோம். அது மாதிரி இப்போது நம்முடைய நாட்டிலேயே இப்பொழுதுலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் கியூ நிற்கிற நிலைமை, எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸ் அது வாங்குறதுக்கு அலைமோதுகின்ற ஒரு நிலை. 15 டேஸாக ஈரான் வெர்சஸ் யுஎஸ்ஏ இஸ்ரேல் இந்த மோதல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2 வாரம் முடிஞ்சு போச்சு. பல விஷயங்கள் நடந்துருச்சு. அதனுடைய தாக்கம் இப்பொழுது உலக நாடுகளில் எதிரொலிக்கின்றது. நம்முடைய நாட்டை பொறுத்தளவில் கேஸ் அண்ட் பெட்ரோலியம் விலை அதிகமாகி போச்சு. இப்போ எல்பிஜி சிலிண்டர் அதனுடைய விலை அதிகமாக ஆக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அதுபோன்று அது கிடைக்காமல் மக்கள் இப்பொழுதே அதை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவல் இருக்காங்க. அதே மாதிரி பெட்ரோல் பங்க்ல ஃபியூயல் கிடைக்கல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பதட்டத்தோட போய் பெட்ரோல் டீசலுக்காக நின்றுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லை. நிச்சயமாக இது ஒரு டெம்பரரி சிச்சுவேஷன், அவ்வளவுதான். நம்முடைய நாட்டில் நமக்கு தேவையான சேமிப்பு இருக்கின்றன. அந்த ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிசர்வை இன்னும் நாம் பயன்படுத்தவில்லை. அது எதுக்காக இந்த ரிசர்வ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எமர்ஜென்சி, ஒரு அவசர காலகட்டத்தில் அந்த எமர்ஜென்சி ரிசர்வ் பயன்படுத்தப்படும். எனவே மக்கள் இதற்காக ஒரு பதட்டமோ அல்லது ஒரு பயமோ தேவையில்லை. ஏன்னா இந்த பேனிக்காக கூடாது இந்த சமயத்தில். அதனால கேனா டீசலை கொண்டு போய் வாங்கி வைக்கிறது இதெல்லாம் தேவையில்லை. நிச்சயமாக தங்கு தடையின்றி கிடைக்கும். இது ஒரு டெம்பரரி. இப்போ இந்த சமயத்தில் அந்த மத்திய கிழக்கு நாடுகள் பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு வந்த தகவல் படி ஈரான் ஒரு ஏவுகணை தாக்குதல் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் மீது ஏவியதாகவும் இதனால் கடும் சேதம் ஏற்பட்டதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தளவில் அந்த சென்காம், சென்ட்ரல் கமாண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி ஒன்றுமே நடைபெறவில்லை. ஒரு ஈரானுடைய போர்க்கப்பல் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் பக்கம் வந்த பொழுது அதை தாங்கள் அழித்து விட்டதாகவும், இந்த போர்க்கப்பலுக்கு எந்த விதமான சேதமில்லை என்றும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதற்கிடையே ஈராக்ல பாத்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய KC-130 அப்படிங்கிற ஒரு விமானம் இருக்கு. அது வானத்தில் பறக்கின்ற பொழுது மற்ற போர் விமானங்களுக்கு ஃபியூயல், அதாவது அந்த பெட்ரோலியத்தை நிரப்புவது, அதுக்கு பேர் ஏர் டு ஏர் ஃபியூயல் அப்படிம்பாங்க. பறந்துட்டு இருக்கிறப்ப அப்படியே ஒரு குழாய் மாதிரி போகும். அது போய் அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு ஃபியூயல் கொடுக்கும். ஒரு டேங்கர் லாரி மாதிரி வச்சுக்கலாம். அது டேங்கர் ஏர்கிராஃப்ட் வச்சுக்குவோம். அந்த ஏர்கிராஃப்ட் விபத்துக்குள்ளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது. ஆனால் ஈரானை பொறுத்தளவில் தாங்கள் தான் சுட்டதாக சொல்கிறார்கள். இப்படி ஒரே பதட்டமான சூழ்நிலை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஏற்கனவே 1 மாத காலத்திற்கு முன்பே என்னுடைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை வரலாம். அப்படி வந்தால் முதலாக ஈரான் செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை தடை செய்து விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். அதை எப்படி தடை செய்யறது, நிறுத்துறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். எப்படின்னு சொன்னா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிறது ஒரு 30 கிலோமீட்டர் அகலமான ஒரு பகுதி, ஒரு குறுகிய பகுதி தான். 30 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு குறுகிய நீர் இணைப்பு தான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ். அதுல ஈரானுடைய போர்க்கப்பல்கள் நிறைய கடல் கன்னிவெடிகளை வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த வழியாக செல்கின்ற எல்லா சரக்கு கப்பல்களையும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்துகின்றது. இதனால் பயப்படுகின்றனர். இப்ப பாத்தீங்கன்னா, நேற்று கூட துபாயிலிருந்து புறப்பட்டு சென்ற ஒரு தாய்லாந்தினுடைய கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு இந்தியர் இறந்து போயிருக்கின்றார். அது மாதிரி அமெரிக்காவும் இஸ்ரேலும் வைத்திருக்கின்ற எந்த கப்பலாவது அந்த வழியாக சென்றால் தாக்குதல் நடைபெறுகின்றது. அமெரிக்க அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பயம் இல்லாமல் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக செல்லலாம், அதற்கு நாங்கள் பாதுகாப்பு தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது நடைமுறையில் மிகவும் சிக்கலான காரியம், சிரமமான காரியம். அதனால் சரக்கு கப்பல்களை நிர்வகித்து வருகின்றவர்கள், அந்த சரக்கு கப்பலுக்கு சொந்தமானவர்கள், இவர்கள் எல்லாம் பயப்படுகின்றார்கள், தயக்கப்படுகின்றார்கள். இதனால தான் இப்ப நம்முடைய எல்பிஜி கேஸ் அதனுடைய சப்ளை கூட இந்தியாவிற்கு வருவது நின்றுவிட்டது. நம்முடைய இந்தியாவிற்கு வருகின்ற அந்த எல்பிஜின்னு சொல்லுவாங்க, லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், அந்த ஃபார்ம்லேயே தான் இங்க இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. குறிப்பிடும்படியாக சவுதி அரேபியாவிலிருந்து தான் அதிகமான எல்பிஜி கேஸ் இங்கு வருகின்றது. இந்த ஜலசந்தி மூடப்பட்டு விட்டதால் அந்த கப்பல்கள் இந்த எல்பிஜியை கொண்டு வர முடியவில்லை. இதனால் தான் இங்கு எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியது போல் அந்த தட்டுப்பாடு தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகின்றது. இது உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் மூலமாக இன்று அமெரிக்க அரசு என்ன அறிவித்திருக்கிறது என்று சொன்னால், 1 மாச காலத்துக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னது? உரிமம். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்து கொள்ளலாம். ஏற்கனவே பல சரக்கு கப்பல்கள்ல ரஷ்யா
பல மில்லியன் பேரல்ஸ் கச்சா எண்ணெயை வந்து வச்சுட்டு வெளியே போக முடியாம இருக்காங்க. அந்த போக்குவரத்து கப்பல்கள் இவைகளுக்கு அனுமதி தரப்படும் 1 மாத காலத்திற்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பண்றப்ப மற்ற நாடுகளுக்கான அந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி அதிக அளவில் வரும். அதே சமயத்தில் ரஷ்யாவிற்கு இது வந்து ஒரு பொருளாதார ரீதியில் வலுப்படுகின்ற விஷயமாக இருக்கும். இதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உக்ரைனை அட்டாக் பண்ண போறாங்க. ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த 5 வருட காலமாக சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு நிலைமையில் மீண்டும் இது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருகின்ற செய்தி. அதே சமயத்தில் சைனாவிற்கும் இந்த ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் அமெரிக்க சண்டை ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றது. அது எப்படின்னு சொன்னா அமெரிக்கா எப்பொழுதுமே இந்த ஆசிய நாட்டு பகுதிகளில் அதிகமான கவனம் செலுத்துவதில்லை. அமெரிக்காவை யாரும் நம்பினால் அவர்கள் கைவிடப்படுவார்கள் என்ற எண்ணம் தோன்றியிருக்கிறது. ஏன்னா இப்போ அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் உக்ரைனுக்கும் சரியாக கிடைக்கல, மற்ற நாடுகளுக்கும் சரியாக கொடுப்பதில்லை. இப்போ சவுத் கொரியாவில் இருக்கிற தாட் சிஸ்டம், பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது எல்லாத்தையுமே இப்போ ஈராக் பகுதிக்கு வந்து எடுத்துட்டு போறாங்க. அங்க வந்து இந்த அரபு நாடுகளுக்கு பாதுகாப்பாக இந்த சிஸ்டத்தை அங்கே கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஈரான் வந்து விடுற ட்ரோன்ஸினுடைய விலை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது வந்து 1 லட்சம் ரூபாய்ன்னு சொன்னால் அந்த 1 லட்சம் ரூபாய் உள்ள அந்த ட்ரோனை அழிப்பதற்கு இவர்கள் 10 கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. இதுவரையிலும் அமெரிக்க அரசு இன்று அறிவித்திருக்கின்றது முதல் 1 வார காலத்தில் $11.1 பில்லியன் செலவாயிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. $11.1 பில்லியன் அப்படின்னு சொன்னால் 1 பில்லியனுக்கு 9,000 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் இதுவரை செலவாயிருக்கின்றது. ஆனால் ஈரானை பொறுத்தவரை வெறும் ஒரு 2,000 கோடி செலவாயிருக்கும். இஸ்ரேலுக்கும் அதே மாதிரி ஒரு 50,000 கோடி ரூபாய் செலவாயிருக்கும். இப்படி 2 வாரங்களில் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிகளுக்கு மேல் இந்த சண்டையில் இந்த 3 நாடுகளும் செலவிட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற சவுதி, UAE, கத்தார், பஹ்ரைன் இது போன்ற நாடுகளுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது. விமான போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. சரக்கு கப்பல்கள் அங்கங்கேயே தேங்கி கிடக்கின்றன. இப்படி ஒரு நிலையில் ஈரான் இன்று என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் புதிய அதிபர் முஜ்தாப் கமேனி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் பேர்ல அறிக்கை வந்திருக்கு. ஆனா அவர் வந்து இதுவரையிலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுவெளி அல்லது டிவியிலோ தொலைக்காட்சியிலோ அவர் வந்து அப்பியர் ஆகல. அதுக்கு பதிலாக வெறும் அறிக்கை மட்டும் கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரான் தொடர்ந்து தன்னுடைய எதிர்ப்பை அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக காட்டிக்கொண்டே இருக்கும். இந்த சண்டை நிறுத்தப் போவதில்லை. நாங்கள் இந்த சண்டையை ஆரம்பிக்கவில்லை. அதுபோன்று ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதி தடை செய்யப்படும். எந்தெந்த அரபு நாடுகள் அமெரிக்காவிற்கு ஆதரவாக இருக்கின்றதோ, எங்கெல்லாம் அமெரிக்காவினுடைய தளவாடங்கள் மற்றும் தளங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நாங்கள் தாக்குவோம் அப்படிங்கிறதான் புதிய அதிபர் முஜ்தாப் கமேனி அவர்களுடைய கருத்து. அவர் அறிக்கை வேலாக வெளியிட்டிருக்கின்றார். இப்படி ஒரு நிலைமையில மீண்டும் மசூத் பெசஸ்கியான் ஈரானுடைய பிரசிடென்ட் என்ன அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் 3 நிபந்தனைகள் சொல்லியிருக்கார். இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் 1 எங்களுக்கு இந்த போரில் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு தர வேண்டும். 2 எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு எங்களுக்கு எப்பொழுதுமே உரிமை உண்டு, அதில் மற்றவர்கள் தலையிடக்கூடாது. 3வது நிபந்தனை எதிர்காலத்தில் எங்கள் மீது அமெரிக்காவோ இஸ்ரேலோ தாக்குதல் நடத்தக்கூடாது, அதற்கு உத்தரவாதம் தர வேண்டும். அப்படிங்கிறதான் 3 நிபந்தனைகள். இந்த 3 நிபந்தனைகளுக்கும் உட்பட்டால் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம், அதுவரையில் எங்கள் போர் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி எங்களுடைய கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எண்ணெய் வளம் மற்றும் எனர்ஜி இன்ஸ்டாலேஷன், பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது போன்ற இடங்களை தாக்கினால் அரபு நாடுகள் முழுவதும் இருட்டாகி போன ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஈரான் அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அவர்கள் சொல்லிட்டாங்க கிளியரா, வாழ்ந்தால் எல்லோரும் வாழ்வோம், வீழ்ந்தால் எல்லோரும் வீழ்வோம் ஒன்றாக அப்படின்னு அர்த்தம். சேல் டுகெதர் அண்ட் சிங் டுகெதர், இது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த பாலிசி தான். என்னையை நீங்க கொண்டுட்டு போவோம்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சேர்ந்து நானும் கொண்டு செல்வேன் உங்களை அப்படிங்கிறதான். அது ஈரானை பொறுத்தளவில் சரிதான். எனவே இந்த போர் அமெரிக்கா நினைத்தபடி நிச்சயமாக செல்லவில்லை. அமெரிக்கா நினைச்சாங்க 1 வாரத்தில் அயதுல்லா அலி கமேனி அவரை கொன்றுவிட்டால் ஆட்சி மாற்றம் நடந்துவிடும், மக்கள் போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அது நினைத்தபடி நடக்கவில்லை. அதற்கு காரணம் ஈரான் அரசனுடைய ஒரு கொள்கை. அவர்கள் தற்காப்பிற்காகத்தான் இந்த போரை நடத்துகிறார்கள் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதே மாதிரி ஈராக்ல குர்திஸ்தான் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இந்த குர்த்ஸ் அவங்களும் வந்து ஒரு இஸ்லாமியர்கள் தான். அவர்கள் வந்து ஒரு தனிநாடு கேட்டு வர்றாங்க. அந்த குர்திஸ்தான் பகுதியிலையும் ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அதே மாதிரி லெபனான்ல வந்து ஒரு கடும் சண்டை அங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லா இயக்கத்தினருக்கும் கடும் சண்டை லெபனானில் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட இதுவரை 10 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் இந்த 1 வார கால சண்டையினால். இப்படி எல்லா இடங்களிலும்
மக்கள் அல்லல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் ஈரானில் ஒரு பள்ளியில் ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தி அதில் 160 குழந்தைகள் இறந்ததற்கு காரணம் அந்த டொமாஹாக் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. விசாரணை நடந்துட்டு இருக்கு. அது அமெரிக்கா வீசிய அந்த டொமாஹாக் ஏவுகணை இந்த பள்ளியில் விழுந்து அதில் இந்த குழந்தைகள் இறந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இதற்கு அருகிலேயே இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கோப்ஸ் இஸ்லாமிய புரட்சி படையினுடைய தலைமை நிர்வாகம் இருந்தது. இந்த வாஷிங்டன் டைம்ஸ் இவர்களுடைய செய்தியின்படி இந்த தாக்குதல் ஃபால்ட்டி இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபால்ட்டி இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு தவறான உளவு தகவல் காரணமாக இது தாக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு போர்க்குற்றம் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகை கருத்து தெரிவித்திருக்கின்றது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றன. விரைவில் இந்த சண்டை தீர வேண்டும், அமைதி தீர்வு வர வேண்டும், ஈரான் மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் மற்றும் உலக பொருளாதாரம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பம்.